வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. அதாவது இன்னைக்கு நம்ம ரியல் லைஃப்ல எப்படி இருக்கோமோ அதே மாதிரி GTA 5ல இல்ல புரியல அதே பூரா இருப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், போயிட்டு அது இது சீட் அது இது எல்லாத்தையும் போட்டு விளையாட்டு இருப்போம் நார்மலா. இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண போறது இல்ல. பண்ண போறது எல்லாமே ரியல் லைஃப்ல எப்படி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு $100 $200 கொடுத்து விட்டுருவாங்க ஸ்டார்டிங்ல. அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம சர்வே பண்ண போறோம். அதை வச்சு நம்ம அப்படியே போயிட்டு உள்ள ரோட்ல போயிட்டு பொறிக்கடல அது இது விற்கும், நம்ம ஒரு பழம் சாப்பிடுறது, சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சாப்பிடுறது, தங்குறது, திங்கிறது, தூங்குறது, அடுத்த குடிச்சா தானே பரவாயில்லைங்க. நடுவுல நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடைக்கும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ரியல் லைஃப்ல GTA 5 அதாவது IRL இன் GTA 5 தான் விளையாட போறோம். வீடியோ கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸ்கிப் பண்ணா பார்த்துட்டு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம் நண்பர்களே. இப்போ இருக்கிறதா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியல் லைஃப். அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா IRL இன் GTA 5 நம்ம ரியல் லைஃப்ல எப்படி இருக்க போறோமோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம GTA 5ல அதே மாதிரி நம்ம சாப்பிடுறது திங்கிறது வழக்கு முன்னாடி சொன்னதா தெரியலண்ணா, ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. தூக்கி வந்து எங்க இறக்கி விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கிராமத்துல இருக்க. கையில எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் $500 வச்சுட்டு இன்னைக்கு இல்ல வாழ்நாள் ஃபுல்லா இப்ப ஏதாவது ஒரு வேலை தேடணும், அப்புறம் திங்கணும். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? இல்ல ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும் நண்பர்களே. இப்ப நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இங்க ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க, யாருன்னு தெரியல. தூக்கிட்டு போடுற வண்டி தான். யாரு தான் நமக்கு என்ன, எந்த வண்டி நம்ம கண்ணில் போடுதோ அது நம்ம வண்டி. அப்படிலாம் பண்ணக்கூடாது, போலீஸ் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. சும்மா வரதா பண்ணலாம். இப்பதான் நம்ம ரியல் லைஃப்ல வந்துருக்கிறோமே, அதனால ரியல் லைஃப்ல எப்படி பார்த்து பத்திரமா சேஃபா உயிர் வாழ்றோம். அதாவது கீழே கூட போய் விழக்கூடாது. கீழே வந்தாலும் மறுக்கையா சாலா நீலா ஒரு ஆள் அடிச்சு நம்மள அமுச்சு விட்டுருவாங்க. ஏறா வண்டி வண்டி அடி அடிச்சோட்டு சாமியா வண்டி முக்குது. இவ்வளவுதான் ஸ்பீடு போகும் போகுது. இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். என்னடா இந்த வேகம் போனதா என்னைக்கு போறது? ஐயோ வேற யார் வீடு இருக்குதுங்க, நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம இதை போய் திரும்பி போயிடுவோம். இப்போ பக்கத்து வீட்டுல போய் வண்டி விட்டா திட்ட மாட்டாங்க. அதனால நம்ம அந்த பக்கம் போக தேவையில்ல. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நம்ம ஒண்ணு நம்ம வேலை ஒன்று போயிடுவோம். அப்படிதான் யாரும் நிக்கிறாங்களே. ஐயா அக்கோ அண்ணா யாருண்ணா நீங்க? பாருங்க நண்பர்களே, லம்போகினி நினைக்கிறேன். 47 லட்சம்டா. இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? ஏக்கோ அண்ணா என்னண்ணா இங்க நிக்கிறீங்க? யார் நீங்க? யாருண்ணா நீங்க? அவரு பாக்ஸர். கார் பத்திங்களா? ஆட்டையா போடலாமா? வேணாம், ஆட்டையா போட்டா நம்மள போட்டுருவாங்க. வெராரின்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பாருங்க பயங்கரமா இருக்கு காரு. இந்த கார்லாம் வாங்கணும்னா நம்ம உழைக்க. அந்த காரை எடுத்துறாதரா, அந்த காரை எடுத்துறாதரா. டேய் இந்த காரை எடுத்துறா வரனே வரட்டா மாமே. நம்பேல் இப்போது ஓகே நம்பேல் இப்போது சோறு வேணும் நண்பர்களே. ஏன்னா இப்பொழுது பசிக்கிறது. விடிய காத்தாலை 6 மணியா எத்தனை மணி தெரியல. டைம் பார்க்கறது கூட வாட்ச் இல்ல. அப்பாவி மேடம் இங்க பாருங்க மேடம், அப்பாவி பிச்சைக்கார மாதிரி இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான். பழக்கடை இருக்குது. பழம் என்ன பழம் இருக்குது அண்ணே? என்னென்ன பழம் இருக்கு? ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, பைனாப்பிள், வாட்டர் மெலனா. ஐயோ நான் ஊருக்கு போறேன். வாட்டர் மெலன் மட்டும் எனக்கு வேணாம். பார்த்த பயம் இன்னும் இருக்கு சாண்ட்ராவுக்கு. நமக்கு எது பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, வாழைப்பழம். காலங்காத்தால வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஆப்பிளே சாப்பிடுவோம். வெறும் வயிற்றுல வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது நண்பர்களே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆப்பிள் வாங்க போறோம். அண்ணே ஒரு ஆப்பிள் கொடுங்கண்ணே. அவ்வளோதான், ஆப்பிள் வாங்கியாச்சு. வாழைப்பழம் ஒன்று வாங்கிப்போமா? பனானா. டு ஐ லுக் லைக் எ மங்கி? ஆமாண்டா, அவரே சொல்றாரா? வெரி குட். பனானா வாங்கியாச்சு. அண்ணே வாழைப்பழம் ஓகே, பனானா ஓகே. வரட்டானே நம்ம கிட்டே ஒரு பனானா இருக்கு, ஒரு வாழைப்பழம் இருக்கு. இப்போதைக்கு அண்ணே ரொம்ப அருமையா இருக்குண்ணே உங்க கடை பழம். சாப்பிடாம சும்மா போய் சொன்னேன். பச்சை போய் பேசுற. சாப்பிட்டு பாக்குறேன். அருமனை அண்ணே என்னண்ணே எந்த கல்ல வாங்குற? வாட்டர் மெலன் மட்டும் சாப்பிடாதீங்க சரிங்களா? வாட்டர் மெலன் சாப்பிட்டா ஒருத்தன் வந்துருவான். வேற யாரு? நான் தான். இன்னொரு நாள் வரேன், வேற நல்ல பழமா வாங்கி கீழே போட்டேன். சரி கீழே ஊந்து போச்சு. கீழே ஊந்து சாப்பிடக்கூடாதுன்னு எங்க ஆயா சொன்னாங்க. அதனால நான் சாப்பிடாம போறேன். இப்பொழுது எங்க போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு டீ கடை. இல்ல டீ கடை வேணாம், டீ கடை எந்த கடை கிடைக்குதோ அந்த கடையில பூர வேண்டியதுதான். என்ன கடை கிடைக்குதுன்னு பாப்போம். முதல்ல பெட்ரோல் ஷாப்பிங் இருக்கா? பெட்ரோல்லாம் வண்டியில் நல்லா இருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க கார் வாங்கலாமா? கார் வாங்குறது காசு இல்லாம நம்ம எங்க போய் கார் வாங்குறது? சரி சும்மா போய் விசாரிச்சு பாப்போம். காசா பணமா? வண்டியை இங்க விட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வாங்கோ கார்லாம் இருக்கே. ஏதாவது ஒரு காரை போய் கேட்டு பாப்போம் என்ன வேலை சொல்றாங்கன்ட்டு. உள்ள ஆள்லாம் இருக்கு. ஆள்லாம் இருக்கீங்களா வாங்குறதுக்கு? நம்ம கையில மட்டும் தான் காசு இல்ல பொழுது. இவங்க நல்லா ஜம்முன்னு தான் வாழ்றாங்க. யார் இருக்கா? நீங்களா கார் வாங்க வந்தவங்களா வேடிக்கை பார்க்க வந்தவங்களா? என்ன மாதிரியே ஒரு கார். அண்ணே கார்லாம் என்ன ரேட் வருது? அண்ணன் எனக்கு ஒரு கார் ஒண்ணுப்பா. எவ்வளவு வருதுன்னு பாப்போம். எவ்வளவு வருது காரு? இந்த காரு அடடே இதுல வெறும் $500 மட்டும் தான் இருக்குது. மீதி 94,000க்கு நான் எங்க போவேன்? அடுத்து எங்க? இந்த காரு வாங்குற அளவுக்கு இல்ல, பாக்குற அளவுக்கு கூட காசு இல்ல நம்ம கிட்ட. தொட்டு பாக்குறது என்ன, பக்கத்துல பாக்குறது கூட காசு இல்ல நம்ம கிட்ட. அந்த மாதிரிதான் இருக்குது. இருங்க சும்மா வாங்கி பாப்போம். திருட்டுத்தனமா ஏன்னா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். டெஸ்ட் டிரைவா கொடுப்பாங்களா? ஐயோ என் காசு. பயப்படாதா? ஒரு நிமிஷம் ஓட்டி பாக்குறதா? ஓகே அதுக்குள்ள எத்தனை வந்துடுமா? இல்லைன்னா காசு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஒரு நிமிஷம் சும்மா ஓட்டி பார்த்துட்டு எத்தனை போய் திரும்பி விட்டுருவோம். ஜம்முன்னு போதே
இந்த மாதிரி ஒரு ஆசையை விட்டா இன்ஸ்டாதரா நான் தான் செலவு பண்ணணும் 30 செகண்ட் இருக்கு நான் வரல திரும்பி எடுத்துட்டு போயிடுறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் காரு இந்த அதாவது இது வந்து அதோட காஸ்ட்லியான காரு. இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாப்போம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இதை பர்ஃபெக்டா ஓட்டுறேன். பர்ஃபெக்டா அடிச்சு ஓட்டு சாவியா பறக்குது காரு. 50 செகண்ட் இருக்கு, அதுக்குள்ள போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு திரும்ப விட்டுற வேண்டியதான். போதும் அருமையா போதே காரு. இந்த காரை வாங்குறோம். ஒரு நாள் காசு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு எப்படியாவது முன்னேறி வந்து இந்த காரை வாங்குறேன். ஒரு நாள் நீங்க பாப்பீங்க. பிரேக்கப் போடுறா தம்பி, பிரேக்கப் தம்பி வரம்போ உள்ள போற காரை. நல்ல வேலை இடிக்கல. 20 செகண்ட் தான் இருக்கு. போ அதுக்குள்ள போ. வந்துட்டேன். அவ்வளவுதான், வந்துட்டேன் நண்பர்களே. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். எப்படி எடுத்துனது சேஃபா விட்டாச்சு. இப்போ அடுத்த காரை ஓட்டி பார்ப்போம். இதான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான காரா இவங்க கிட்ட இருக்கிறதுல. இந்த கார் எவ்வளவு வேகம் போகுதுன்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்றோம். எடுத்துட்டோம், பறந்தே ஆகுறோம். எவ்வளவு குறுக்க அண்ணன் பெரிய கார் ஓட்டுன்னு வரேன். போ அடிச்சு ஓட்டு வரப்பாரு போதே. என்னடா வேகமா போன்னு பார்த்தா 90 கிலோமீட்டர் வேகத்துல போயினுங்கிற பிச்சின்னு போது பாரு. இப்பதான் இதான் காரு. போது பிரேக்கப் போடே. டெஸ்ட் ட்ரைவ் பண்றதுனால இன்னும் எவனும் குறுக்கல வரல. நல்லது. ஓடு. இதுக்கப்புறம் அவங்க நினைச்சுக்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல கார் வாங்குவாங்க. நமக்கு தேவையில்லாத வேலை. இடத்த காலி பண்றாரு முக்கியாசு. ஓடுறா தப்பிச்சிட்டேன். அம்புடுதான். இது என்ன கடை? இங்க ஏதோ கடை இருக்கு நண்பர்களே. பேங்க் இருங்க. நமக்கு எவ்வளவு காசு இருக்குன்னு பாப்போம். நம்ம அக்கௌண்ட்டே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வெளியே தோர்த்தி அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பாப்போம். அண்ணா இங்க அக்கௌண்ட் நீங்க தான் ஏடிஎம்க்கு பாதுகாப்பா? எப்பா என்னடா அடிச்சிருவோம் உங்களுக்கு விட்டா? நான் இல்லப்பா திராம வந்துட்டேன். அக்கா எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங்கா பாத்தீங்களா? உள்ள வந்தோடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுது. நம்ம கிட்ட அக்கௌண்ட் இல்ல. ஏன்னா நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே. அப்புறம் எங்க இந்த அக்கௌண்ட் இருக்குது? எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. முதல்ல செக்கிங் அக்கௌண்ட் ஏதோ ஒன்று இருக்கு. என்னன்னு பாப்போம். செக்கிங் ஓப்பனிங் டெபாசிட் $50. வீக்லி மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் $2. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? வீக்லி மெயின்டெனன்ஸ் எதுக்குடா உங்களுக்கு நான் $2 தரணும்? இன்ட்ரெஸ்ட் கார்டு ஆப்ஷன் எஸ் நோ. ஓகே கார்டு வேணுமா வேணாமான்னு கேக்குறாங்க. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஐயோ வேணாம். ஓப்பனிங் டெபாசிட் இது என்னது? சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு $500 மினிமம். ஐயோ என்கிட்ட இருக்கிறதே நான் இல்லைங்க. நான் வரேங்க. நான் ரொம்ப சம்பாரிச்சு பெரிய ஆயிட்டு வந்து உங்க பேங்கே வாங்குறேன். வரட்டா? எனக்கு உங்க அக்கௌண்ட்டும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல. நான் கிளம்புறேன். நீங்க என்ன அடி வரீங்க? இங்க ஏதோ ஒரு கடை இருக்கு நண்பர்களே. இந்த கடை டிப்பா $5 இருந்தா பொட்டி கடை வைப்பேன். டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. $500 இருந்தா பொட்டி கடை வைப்பேன். $5000 இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். $5 லட்சம் இருந்தா சூப்பர் மார்க்கெட் வைப்பல. இல்ல உங்ககிட்ட என்னென்ன இருக்கு சொல்லுல. உங்க கடையை வாங்குறேன். ஐயோ சாமி வேற சிப்ஸ் அப்புறம் என்ன இருக்கு? ஸ்வீட்ஸ் இல்ல நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. என்னடா ஃபுல்லா இதா? எனக்கு இந்த சிப்ஸ் ஸ்வீட் தவிர வேற எதுவுமே தேவையில்ல. உங்க கல்ல நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல தம்பி. என்ன பார்த்தா எப்பரா தெரியுது? குடிகார மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன குல்பேஸ்காரனா? இதுல ஏதோ வாங்குறது $5 இருக்கு. லேஸ் பாயிண்ட் லேஸ் வேணா. சீட்டோஸ் வாங்கிக்குமா? ஸ்வீட்ல டெய்ரி மில்கா? கேட்பரி kiss me close your eyes. டெய்ரி மில்க் விக்கிறாங்க நண்பர்களே. நீ பேசாம டெய்ரி மில்க் வாங்கி போய்டுவோம். தம்பி ஒரு டெய்ரி மில்க் கொடுப்பா. ஓகே டெய்ரி மில்க் ஏதோ சாக்லேட் கொடுக்குறான். சரி ஓகே எதுன்னு போவோம். ரொம்ப நன்றிண்ணே. ஆனா என்ன ஒண்ணு அநியாய விலைக்கு விற்கிறீங்க. என்ன இது ஒரு டெய்ரி மில்க் போய் $4 சொல்றீங்க? எங்க ஊர்ல எல்லாம் ஒரு டெய்ரி மில்க் 10 ரூபாய்க்கு தானே வாங்குவோம் நாங்க. $1 இவங்க ஊர் காசுக்கு படி $70 $80 வந்துடும் நண்பர்களே. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. அடுத்து இந்த இடத்த விட்டு நம்ம சிட்டி சைடு போய் பார்ப்போம். அங்க என்ன இங்கேயே நம்மளால வாழ முடியல. அங்க போய் இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. போ பாப்போம். வண்டி கிளம்பு ஸ்பீடா போடா. டேய் பத்த மாட்டேங்குது. நான் வேகம் போய் நிக்கிறேன். நீ வந்தாச்சு. யாரா லிஃப்டாடா? நான் லிஃப்ட் வேணுமா? என்னடா ஆம்ஸ் காமிச்சு? இது மாதிரி சாய் வாலா மாதிரி இருக்காங்க. அந்த நாக்கு வச்சு நீடி பண்ணுவாரு. அந்த சாய் வாலா மாதிரி இருக்காங்க. சாய் வாலா நீங்க என்ன பண்றீங்க இங்கோ? நானே சண்டைக்கு வரியா? சண்டைக்கெல்லாம் வந்து வச்சுக்கோ. நமக்கு எல்லாம் சண்டை எல்லாம் போட முடியாது. பார்த்தல ஜிம்பாடி போயிட்டுருவோம். ஒண்ணு போ வீட்டுக்கு போ. ஐயோ போலீஸ் போன் பண்றாங்க. வர போலீஸ் கால போலீஸ்ன்றா. போன் பண்ணிட்டான். தம்பி அதெல்லாம் பண்ணாதடா. டேய் போலீஸ் வந்து போறாங்க நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு போலீஸ் வந்துறாங்கன்னு நினைக்கிறேன். கால் போட்டா ஐயோ கேஸ் வந்துருச்சு. ஐயோ கேஸுக்காரங்களே நாங்க தான்டா. கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. 1 hour later. அவ்வளவுதான் போலீஸ் கேஸ் போயிடுச்சு. அப்பா ஒண்ணுமே பண்ணலங்க. பக்கத்துல போனேன். போயிட்டு என்னடா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இனி எவனையும் நம்ப கூடாது. நம்ம இப்போ சிட்டி உள்ள போயிட்டு வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். லாஸ் சென்டர்ஸ் உள்ள போய் பார்ப்போம். லாஸ் சென்டர்ஸ் உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத போயிட்டு ஒரு கடையா போயிட்டு விசாரி ஏறி இறங்குறோம். இன்னைக்கு வந்துட்டேன். தம்பி வழிவிடாடு. அண்ணன் பெரிய கார் எடுத்துட்டு வச்சு பெரிய வண்டி எடுத்துட்டு வந்து சின்ன கார் எடுத்துட்டு அப்படிக்கா போயிருக்கீங்க. இடம் பாருங்க நண்பர்களே பயங்கரமா இருக்கு. அருமையா இருக்கா இடம். ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை. என்ன ஒரு அழகு. பழக்கடை இருக்குது. வழி வர தெரியல. அண்ணே வணக்கம். என் பேர் மாணிக்கம். நான் விட்டா இனிக்கும். அண்ணே பழக்கடை அண்ணே. இங்க பக்கத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிட்டி உள்ள போனோம். வழி எந்த பக்கம் கொஞ்சம் சொல்றீங்களா? வழி
வழி வழி வழி வழி வழி வழி ஸ்ட்ரைட்டா போடுமா? சரி ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே, அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போக சொல்லிருக்காரு. ஸ்ட்ரைட்டா போயினே இருந்தா நேரா போக சொன்னாரு. அதே மாதிரி நம்மளும் நேரா போவோம். நேரா போயிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் தான். கரெக்ட். லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ள போயிட்டு என்னன்னா இருக்கு? ஐயோ பெட்ரோல் வர கம்மியாகுதுங்க. இது பார்க்கவே இல்லையா? இது அப்ப ஐயா உள்ள பக்கத்துல வர இங்க எல்லாம் ஃபுல்லா இது, அதாவது ஒரு கடை கூட இல்ல. ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் சீக்கிரம் பார்க்கணும். பெட்ரோல் பங்க்ல போய் போட்டுருவோம். இது என்னது? வந்தாச்சு. டிஸ்கவுண்ட் ஸ்டோரா? என்னடா இது? டிஸ்கவுண்ட்ல என்ன கொடுக்குறாங்கன்னு பாப்போம். இருங்க. வந்துட்டா என்ன டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்கீங்கன்னு பாப்போம். இவனுக்கு இல்லாட்டி இன்னும் பேசினா அடிக்க வராங்க நண்பர்களே. சாதாரண ஊர்ல ரத்த பூமி. என்னக்கா சட்டை பேண்ட் வைக்கிறீங்க? சாச்சா தப்பான கடைக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நானு. இந்த கடைக்கு வந்தது தப்பா போச்சு. சட்டை பேண்ட்லாம் நீ இப்போதைக்கு தேவையில்ல. துண்டுறதுக்கே சோறு இல்லையா? இதுல எங்க நான் சொக்கா வாங்க மாட்டேன்னு சுத்துறது. தேவையில்ல. எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? தெரியாம வந்துட்டாங்க, மன்னிச்சுங்க. உங்க கடைக்கு நான் ஏதோ ஒரு கடை நினைச்சு வந்தேன். கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு கடையா இருக்குது உங்க கடை. நாயா பத்தியா வயசான காலத்துல வீட்டுல போய் படுக்காம புகையா ஊதி இருக்கிற இரு உங்க வீட்டுக்காரன்ட்ட சொல்றேன். இடத்த காலி பண்ணியாச்சு நண்பர்களே. அங்க கொஞ்சம் கோளாறான ஆளா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் உள்ள போன போய் பாத்துட்டேன். அவன் கொஞ்சம் வில்லங்கமா தான் இருந்தான். அதனால நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும். இந்த கார் தானே முந்திட்டு வந்தோம் நம்ம. நானே வண்டி டப்பா வண்டி வச்சு நானே வேகமா போயிட்டு இருக்கேன். நீ என்ன பொறுமையா போயிட்டு நோ உன்னதானா? சாரி மன்னிச்சுங்க. கேஸ் குத்துறாதீடா டேய். முருங்கையில சும்மா பேசினாலே கேஸ் குத்து விட்டுறாங்க. ஒரு நல்ல மரமா பார்த்து நிக்க வேண்டியதுதான். அர்ஜென்ட்டா வேற முட்டிக்கிச்சு. இந்த ஊர்ல அப்படின்னா அடிப்பாங்களோ. இருங்க, இங்க யாரும் நிக்கிறாங்க. அண்ணா இங்க என்ன பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கா? அண்ணா வயிற்றுல தொப்ப வச்சுக்கிற அங்கிள், இங்க ஏன்னா பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்க ஏன்னா பக்கத்துல வண்டி ட்ரை ஆக போகுது, அதனால தள்ள முடியாது. உன்னதானே? ஓ பக்கத்துல இருக்கா? சரி ஓகே, அண்ணன் பக்கத்துல இருக்குன்றாரு. நான் போய் பக்கத்துல பாக்குறேனே. பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டாப்புல. பக்கத்துல எங்க பெட்ரோல் பங்க் இருக்கான். போயிட்டு நேரா பெட்ரோல் அடிக்க வேண்டியதான். பெட்ரோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு அடிக்க வேண்டியது இருக்கு. எங்க அடிக்கிறது? இங்க இந்த கல்லுக்கு பக்கத்துல நல்லா மறைவா இருக்குது. இங்க இதெல்லாம் இருந்தா நம்ம ஊர்ல பிரச்சனை இல்ல. ஆனா ஓகே, இங்க போயிட்டு காலைக்கடன் கிடையாது நண்பர்களே. அர்ஜென்ட்டான ஒரு கடன், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சது. இப்பதாங்க நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. பெட்ரோல் பங்கை தேடி கொண்டு பெட்ரோல் பங்க் பாத்துட்டேன். தோதா இருக்கா? இதுக்கான வழி கேட்டுட்டு இருந்தேன். வந்துட்டேன். நல்ல வேலை. கிட்டத்தட்ட பாதி பெட்ரோல் பாதி டேங்க் இல்ல, முக்காவாசி ஆயிடுச்சு. கால்வாசி தான் இருக்கு. நேரா போய் பெட்ரோல் அடிக்கிறோம். தூக்கி போட்டு எவனையாச்சும் அடிக்கிறோம். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. தூக்கி போட்டு அடிச்சா நம்மள போட்டுருவாங்க. பெட்ரோல் பங்க்ல எவனுமே இல்ல, நம்மளே போட்டுணுமா? இருங்க பக்கத்துல போய் பார்ப்போம். வந்துட்டேன். 3 ரூபாவா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. இப்பொழுது $3 3 ரூபாய். போடு ஃபில் பண்ணு. இல்ல ஆயிடுச்சா? அவ்வளவுதானா? ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது அதான் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. $3 கேட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கம்பெனா எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. பாப்போம் போக. இப்ப நேரா ஊர் உள்ள போறோம். நமக்கு இப்போ தேவையானது என்ன? திங்கிறதுக்கு சோறு, தங்கறதுக்கு இடம், அப்புறம் ஒரு நல்ல வேலை. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்ன ரேஸ் வரியாடா ரேஸுக்கு? தம்பி சூப்பர் பைக் இது. சாதா பைக்லாம் எடுத்துன்னு பக்கத்துல வந்தா தூக்கிட்டு வர்றா உன் வண்டியை. பார்த்தல வரியா ரேஸுக்கு? என்ன பையன்ட்டியா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சும்மா வா ரெடி ஸ்டார்ட் 1 2 3. இரா என்னடா வேகமா போயிட்டு நீ? அடே நில்றா. வேகமா போயிட்டாங்க. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. ஏமாத்திரா நண்பர்களே. 1 2 தான் சொன்னா அது உள்ள போயிட்டான். அவன் வேலைக்கு ஆக மாட்டான். அவனை தட்டி விடுங்க. நான் சாதாரணமா நம்ம கூட சொன்னா தோக்கடிச்சிட்டு இருப்பேன். வந்தா இங்க பாருங்க நண்பர்களே, சொப்பன சுந்தரிக்காரு. அண்ணே யாருன்னு அது பக்கத்துல சொப்பன சுந்தரி? ஐயோ போலீஸ். அண்ணா நான் எதுவும் பண்ணல. ஓ வேற யாருக்கோ சண்டையா? ஐயோ போலீஸ் ஃபைட்டு. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? வேடிக்கை பார்ப்போம்ல. ஐயோ சுட்டுக்கிறானுங்க. ஓரா சுட்டுக்கிறானுங்க. என்னடா ஊர்ல அடிச்சிக்கிறீங்க? எங்க ஊர்லாம் போலீஸ் வந்தா பயந்து ஓடுவாங்க. இந்த ஊர்ல அடிச்சிக்கிறானுங்க. நம்மளுக்கு மேல சுற்ற போறாங்க. நம்ம கொஞ்சம் ஓரமா ஒதுங்க பாப்போம். தம்பி குண்டு இந்த பக்கம் திரும்பிச்சு நான் செத்து போடுவேன். என்ன பண்றேன்? அடிச்சுங்க. போலீஸ் அக்காங்க அது. அக்கா பயங்கரமான ஆளுங்க. நீங்க உங்க தைரியம் எனக்கு. ஐயோ போலீஸ் அக்காவா அண்ணனா? அது தெரியலையே. வேடிக்கை மட்டும் பாப்போம். நம்ம வேலை என்னது? வேடிக்கை பார்ப்பது. உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. கலவரம் உண்டாக்குறானுங்க இந்த இடத்துல. சுடு மொட்டை மண்டையா. போலீஸ் அக்கா அவளை போட்டுருவாங்க. அக்காவா அண்ணனான்னு கூட கண்ணு தெரியலையே. அக்கா தான் கொண்ட தெரியுது. பின்னாடி பாருங்க ஜட சுடுகா விடாதக்கா போடுகா. வராம பாருங்க அந்த மொட்டையிலே சுடுகா. ஐயோ அப்பாவி மக்கள்லாம் செத்து போயிட்டாங்களே. ஐயோ இந்த இடத்த கலவரம் ஆக்குறானுங்க. நான் ஓடிடுறேன். அப்புறம் நம்ம மாட்டிக்கு போறோம். ஓடு. ஐயோ பறகுறான். வர ஆத்தாடி நம்ம இல்ல இந்த பக்கம். டமால் இந்த என்ன இடம்? நாங்க ஏதோ இடம் தெரியுது. ஓ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கம்பெனி. நமக்கு இதெல்லாம் இப்போதைக்கு உள்ள போய் பார்க்க வேணாம். காசு சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். இப்போ சிட்டி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ளே கால்வாசி பெட்ரோல் காலியா வேலைஞ்சி. யாரா அவன்? ஏடா கண்ணு தெரியல வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேடா. குறுக்கால வராங்க டப்புனவன். ஒரு ஒரு 6 இல்லை 1 இல்லை கை நாத்து குத்துறாங்கன்னு தெரியல. சரி நம்ம தான் பார்த்து போனோம். அவனை நம்ம திட்டி பிரோஜனம் இல்லை. அவமானு போயிட்டாங்க கம்முன்னு. ஸ்கிராட்ச் போட்டு தான் அவன் வண்டியில். அவனுக்கு தான் டேமேஜ் அதிகமாகும். நமக்கு உடம்புல ஆகும், வண்டிக்கு அவனுக்கு ஆகும்.
இப்போ நம்ம சிட்டிக்குள்ள என்டர் ஆயாச்சு. இருட்ட வேற செஞ்சிச்சா. இதுக்கப்புறம் திங்கிறது கூட பிரச்சனை இல்ல. பட்னியோட கூட இருந்துட்டு இந்த காலைல சாப்பிடுமா. தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமே. வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். இருங்க. வந்துட்டா பக்கத்துல ஏதாச்சும் இடம் இருக்கா? எங்கன்னா பிளாட்ஃபாரத்துல கூட படுத்துக்கலாம். ஆனா பிளாட்ஃபாரத்துல படுத்தா நைட்டு போலீஸ் வந்துருவாங்க. அதனால அதை பண்ண முடியுமான்னு தெரியல. பாப்போம் போவ. இடம் நல்லா அருமையா இருக்கே. இப்போ நம்ம நார்மலா GTA 5 விளையாடுறதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு கைஸ். நிஜமாவே நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இந்த ரியல் லைஃப்ன்ற மாதிரி இந்த மொத்தமே ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கு. இதுல நம்ம போய் கீழே விழுந்தா காலி ஆயிடும், மண்டையை போடுவோம். பெட்ரோல் காலியாவதா? பெட்ரோல் காலியாவது என்ன பண்ணுவோம்? போய் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு காசு இல்லைன்னா என்ன பண்ணணும்னா போய் சம்பாதிக்கணும். அது எல்லாத்தையும் பண்ணணும் இல்லையா? அதனால சொல்றேன். இந்த பக்கம் போறது வழி வர தெரியலையே. நான் வேற ஹைவேல வந்துட்டேன். ஏதாவது ஒரு பக்கம் பூந்துட வேண்டிதான். ஓகே, மேலே ஏறுவோம். இந்த பக்கம் ஏன்னா சிட்டி இது வந்து ஹைவேல ஏறினா வேற எதனா ஒரு பக்கம் போயிடும். சிட்டி உள்ள போனா தான் ஏன்னா தங்கறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்க முடியும் கைஸ். வந்துட்டோம். சிக்னல் வேற போட்டுருக்காங்க. சிக்னலை வேற பார்த்து போனோமே. நில்லு போல் பிரேக்கப் என்ன ஒரு ரவுண்டு கொடுத்தீங்களா வண்டியில? போகுமா? வண்டியை ஸ்டாப் பண்ணிப்பா. சிக்னல் போட்டாங்களா? ஓகே சிக்னல் போட்டாங்க கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலில் தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஹோட்டல் எங்கே இருக்கு? ஏதாவது ஒரு ஹோட்டல் பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே என்ன கும்பலாக இருக்காங்க. இருங்க, ஹோட்டல் ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்போம். 2 hours later. அட, ஒரு ஹோட்டலை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கே. யாருக்கு என்ன கேட்போம்? அக்கா இங்கே என்ன ஹோட்டல் தெரியும் உங்களுக்கு? ஐயோ அக்கா மன்னிச்சிருக்கா. அடிச்சு வீசில போறீங்க. இல்லை ஓரமா தான் என்ன அண்ணா ஏன்னா ஹோட்டல் தெரியுமா? அண்ணா ஏன்னா பக்கத்துல எல்லாருமே கையில புகையோட போறீங்க. போங்கடா, உங்ககிட்டலாம் வழி கேட்கறதுக்கு நான் போய் சும்மாவே இருக்கலாம். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. யார்கிட்ட கேட்கறது? யாருன்னா அது ஒரு அக்கா இருக்காங்க. ஏக்கா இங்க பக்கத்துல ஹோட்டல் நைட்டு தங்குறதுக்கு ஏன்னா ஹோட்டல் இருக்கு. ஓ, லெஃப்ட் சைடில் இருக்குங்களா? சரி. இப்போ அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் லெஃப்ட் சைடில் போய் பார்ப்போம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்காமே. ஹோட்டலில் ஆட்டப்படும். எங்க இருக்கு? இதுவா ஹோட்டல்? பார்த்துட்டேன். கண்டுபிடிச்ச நண்பர்களே, ஹோட்டல் இங்க இருக்கான். வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுருவோம். அவ்வளோதான். இறங்க. வண்டியை லாக் போட்டுருவோமா? ஓகே, வண்டியை லாக் பண்ணியாச்சு. ஹெல்மெட்டை கைடி போடுறா. இவன் ஒருத்தன் போ. வந்தாச்சு. போயிட்டு ஹோட்டலில் தங்குறது எவ்வளோ ஆகும்னு தெரியல. ஆனால் ஹோட்டலில் பார்க்க பெருசா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக ரேட்டு சொல்லுவாங்களோ. நமக்கு பட்ஜெட் கட்டுப்படி ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா காசு வேற கம்மியா இருக்கு. எவ்வளவு சொல்லுவாங்கன்னு தெரியலையே. உள்ள போய் பார்ப்போம். அண்ணே வணக்கம். எல்லாம் புகையாலே வாழ்றீங்களா நீங்க? ஆனா யார்கிட்ட கேக்குறது? ஓ, இங்கதான் இடம் இருக்கா? அக்கா எவ்வளோக்கா ரூம் வருது? ஒரு தூங்குறதுக்கு எம்பிட்டு ரூமு? 430. டேய் என்னடா இது? 430 250. உங்க ஹோட்டல் தங்குற அளவுக்கு நம்ம கிட்ட இப்ப வசதி இல்லப்பா. நம்ம கிட்ட காசு இருக்கு. ஆனா உங்க ஹோட்டல இன்னைக்கு தங்கிட்டு வச்சுங்க அம்பேல் ஆயிடும். நானு அப்புறம் நையா பைசா இல்லாம ரோட்ல சுத்த வேண்டியதுதான். அதனால இப்ப இந்த காசை சேவ் பண்ணி வச்சுட்டு நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹோட்டலா போயிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டலா தருவானே. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கானே பக்கத்துல போனா ஒரு $2 கொடுத்தா தங்குற மாதிரி. $2 இருக்கா? எதுவும் இல்லையா? சரி கிளம்புற. முறைக்காத அடிச்சிட போறீங்க. சும்மா தான் கேட்டேன். அண்ணன் முறைகிறாரு. இங்க என்ன அவருக்கு தெரியல பழுது. நம்ம போயிட்டு பக்கத்துல ஏதாச்சும் வேற ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இங்க ரொம்ப ரேட்டு சொல்றாங்க கேஸ். நம்ம கிட்ட இருக்கிற அப்புறம் நம்ம வாங்கிட்டோம்னா வாங்கிடலாம். ஆனா வாங்கிட்டா நிறைய பைசா இருக்காது நம்ம கிட்ட. அவ்வளோதான், லாக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஏறு. எப்பத்தாலும் போலீஸ் வந்துட்டே இருக்கு. ஏன்டா சும்மா இருக்க மாட்டீங்களாடா? போலீஸ் ஆனவனா என்ன பண்ணி விட்டுறாங்க. போலீஸ் வேற சுத்திட்டு இருக்காங்க. நம்ம வேற ஒரு படப்படப்பா இருக்குது. ஒருவேளை நம்மளதான் தேடுறாங்களோ அப்படின்ட்டு போலீஸ் சவுண்ட் இருந்தே மறுபடியும் எங்க யாரு இது? அவ்வளோதான், அடுத்த ஹோட்டலை தேடி போக வேண்டியதான். அடுத்து எங்க ஹோட்டல் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஹோட்டலு சாப்பிட்றது வேற ஃபுட் வேற கம்மியாயிட்டு இருக்கு. பசி வேற செய்யுது. ஓகே வந்தாச்சு. ஆனா இன்ன வரைக்கும் ஹோட்டல் தான் கண்டுபிடிக்க முடியல. ஹோட்டல் எங்க இருக்கு? நான் தப்பான ரூட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க தேடினா வேலைக்கு ஆகுது. நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு உள்ள போய் தேடுவோம். சிக்னல் வேற போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. நானும் ஒரு தடவை தெரியாம வந்துட்டேன். அங்க கேஸ் எதுவும் இல்ல. கேஸ் இல்லாத வரைக்கும் இட்ஸ் நாட் அபிபி நாட் அந்த லீகல் சொல்லுவாங்க இல்லையா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இருந்தா மீற போடுண்டா. நில்லுங்கடா நீங்க இப்படி. நான் கிளம்புறேன். வந்துட்டேன். நம்ம வண்டியில இருக்கிற நம்பர் பிளேட் யார் வண்டியிலே தெரியல. அதனால எவனுக்கு பில்லு போனாலும் யாருக்கோ போகுது. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த ஹோட்டலை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். என்னடா ரவுடியாடா நீங்களாம்? ஹோட்டல் தாண்டி வந்துங்க. எங்க அந்த ஹோட்டலு? இங்கதான் எங்கேயோ காட்டுது. இருங்க, அந்த ஹோட்டல் இங்கதாங்க பக்கத்துல காட்டுது. இதுவா? ஒருவேளை இந்த இடமா தான் இருக்குமோ? இந்த இடம் தான் பார்க்க கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. எனக்கே தெரியல. ஆனா இங்கதானே காட்டுது. இருங்க கைஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறங்கி போய் பார்ப்போம். இந்த வண்டியை லாக் போடே. அவ்வளவுதான். இங்க உள்ள வந்தா இதா ஹோட்டல். அண்ணே வணக்கம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் எவ்வளவு ரேட்டு? $97 கேக்குறாங்களே. என்னல நல்லாதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சரி, இதை விட்டா நமக்கு வேற நைட் வேற ஆயிப்போச்சு. இதுக்கு மேல தங்கறதுக்கு நமக்கு எங்க போனாலும் ரூம் கிடைக்குமான்னு தெரியல. ஓரளவுக்கு சீப்பா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதே இப்போ வாங்கினோம் நம்பர்ல. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப தங்க வேண்டியதான். கொடுங்க நானே. இந்த ரூம் ஓகே தான் எனக்கு. $97 கேக்குறீங்க. கரெக்டா?
வாங்கியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். எங்க இருக்குன்னு தெரியல அந்த ரூமு. நம்மளோட ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூமா செகண்ட் ரூமா? இந்த ரூம் போய் பார்ப்போம். அதே மாதிரி இருந்தா இதான் நம்ம ரூம். ஏய் திறக்குது. இந்த ரூம் தான். இதே தான் நம்பர்ல. ஏய் கதவு சாத்த முடியலடா. ஏய் போடா. அவ்வளவுதான், சாத்தியாச்சு. உள்ளே புகை பிடிக்காதீங்கன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஏசி ரூமா? அவ்வளவுதான் நம்பர்ல. வெற்றிகரமா ஒரு நாள் எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஒரு நாள்ல நம்ம சுத்தி வரதுக்குள்ள ஐயோ இங்க பாருங்க, இந்த சொக்கெல்லாம் ஃப்ரீயான்னு தெரியல. ஃப்ரீயா இருந்தா போட்டு எடுத்துன்னு ஓடிடலாம். இல்ல நம்ம போட்டு பார்க்க கூடாது பொழுது. போட்டு பார்த்தா காசு கேட்பாங்க. இருக்கிறது தூங்குறதுக்கு கரெக்டா $97 தூங்கி மட்டும் போய் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு சட்டு புட்டு கிளம்பி ஓடிடணும். தூங்க வேண்டியதுதான். எத்தனை மணி நேரம் தூங்க போறோமா? ஏய் இது வேற இருக்கா? 8 மணி நேரம். நமக்கு 8 மணி நேரம் போதும். 12 மணி நேரம் தூங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? 8 மணி நேரம் தூங்கு. அதுவே உடம்புக்கு நல்லது. 12 மணி நேரம் தூங்கினா நல்லது கிடையாதான். அதனால 8 மணி நேரம் தூங்குவோம். 8 மணி நேரம். அழகா அடிச்சிச்சு. அவ்வளவுதான், தூக்கத்தை போட்டு எழுந்தாச்சு. அவ்வளவுதான் கைஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டே பண்ணிட்டோம். காசும் போயிடுச்சு. நம்ம கிட்ட இருந்த காசு கொஞ்சம் அதையும் வாங்கி அமுச்சு விட்டாங்க. வேற வழி இல்ல, தங்கிதான் ஆகணும். இப்பொழுது நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலை தேட போறோம். வேலை தேடலனா அடுத்த நாள் நம்மளால தங்க முடியாது. அதனால இப்ப போய் வேலை தேடி ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போவோம். நல்ல வேலை கிடைக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு வேலைக்காச்சும் போய் ஆகணும்ல. அதனால இப்ப போய் வேலை தேட வேண்டியதான். வாங்க போமா. இப்ப நம்ம வேலை தேடுற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். வேலை தேடுற இடம் எங்க இருக்குன்னு பாப்போம் இருங்க. வேலை தேடுற இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸ். இங்க இருக்கு. ஏதோ ஒரு ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு வேலை கொடுக்குறீங்களோ இல்லையா? வேலை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, டென்ஷன் ஆயிடுவேன். ரயில் வருது. அண்ணா டாடா காட்டினா பென்சில் போடுவீங்கன்னு சொன்னானே, உண்மையானே அது? அண்ணா பென்சில் போடுங்கண்ணா, டாடா காட்டுறேன். நோ, யாருமே காணும். டிடிஆரே இல்லை, அப்புறம் எங்க டாடா காட்டுறதுக்கு? நிலக்கரி எடுத்துட்டு போற வண்டி நண்பர்களே. அவ்வளவுதான். என்னடா இது? இங்க பாருங்க. இதுதான், அதாவது இது வந்து என்ன சொல்றதுன்னா ட்ரெயின் போறதுக்கு இது அந்த கேட் இதான். ஆனா இங்க இவ்வளவு பெரிய கேட் ஓபன்ல இருக்குது. இந்த கேட்ல எவனா போக மாட்டானடா. என்னடா இது? அப்படிதான் இருக்கு அதை பாக்குறப்ப. என்னடா வாங்க. நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போயிட்டு ஒரு நல்ல ஜாப் தேடணும். ஜாப் கிடைச்சாதான் நம்மளால சம்பாதிக்க முடியும். ஏன்னா $300 கிட்ட வந்துட்டோம். 300 இல்ல 400 இருக்கு. ஒரு நைட்டுக்கு எதுக்குடா $92? அப்புறம் ஒரு நைட்டுக்கு எதுக்குடா $40,000 கேக்குறாங்க? அதுக்கு மேல அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டி வச்சிருப்பான். நம்ம போய் ஓசில தங்கிட்டு வர முடியுமா? அதனால அவ்வளவு ஆயிப்போச்சு. வேற வழி இல்ல, நம்மளும் அதை ஏத்துக்கிட்டு போய் தான் ஆகணும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். பெட்ரோல் பங்க் வேற தேடி கண்டுபிடிக்கணுமே. பெட்ரோல் பங்க் எங்க இருக்கு? பக்கத்துல ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பாப்போம். நம்ம வேலை தேடுற இடத்துக்கே வந்துருவோம் பொழுது. ஆனா அந்த பெட்ரோல் கிடைக்காது பொழுது. போங்க, பெட்ரோல் கிடைக்காது பொழுது. நம்ம நேரம் வேலைக்கே தேட போயிடுவோம். பேசாம இருங்க, இங்க கேன் விற்பாங்க. நம்ம வீட்டெல்லாம் இப்போ அந்த இது பிடிச்சி விற்பாங்கல்ல நண்பர்களே, அது பேர் என்னது? கடையிலே வந்து நார்மலா பொட்டிக்கல்ல போனா பெட்ரோல் வந்து அந்த பாட்டில் விற்பாங்க பாத்தீங்களா, லிட்டர் கணக்கு. அந்த மாதிரி நம்ம அண்ணன் இங்க விற்பாங்க. நம்ம இங்க போய் கேட்டு பார்ப்போம். கடை எங்க இருக்கு? வந்தாச்சு. கண்ணுலாம் வைக்காங்க இங்க. கண்ணுலாம் நமக்கு தேவையில்ல. நோ வணக்கம், எனக்கு வந்து டோருக்கு பாருங்க. இதுதான். இதெல்லாம் இல்ல. இந்த கேன் 19. அடோ போவீங்களா? என்னடா அநியாய வேலைக்கு விற்கிறீங்க? வேற வழி இல்ல நண்பர்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்கிதான் ஆகணும். கொடுங்க, வேற என்ன பண்றது? ரொம்ப நன்றி. அதாவது பெட்ரோல் பங்க்ல போய் வாங்கினா $3. இது இங்க வந்து வாங்கினா இவ்வளோ ரேட்டு. ஏன்னா அவன் வாங்கி வந்து வைக்கிறதுனால அவன் வைக்கிறதா ரேட்டு. நம்ம வேற வழி இல்லை. இந்த வழி இல்லாததுனால நம்ம வாங்கிதான் ஆகணும். $19. என்னடா அடிச்சுக்கிறீங்க? ஐயோ நான் இல்லை, நான் கிளம்புறேன். ஓடு. அப்படிக்கா போய் பெட்ரோல் போய் ஊத்திக்கலாம் நம்ம பெட்ரோலை. ஆளுடாப்பா காசா வர பெட்ரோல் கூட பெருகுது. ஆனா நம்ம கிட்ட அங்க உயிர் இருக்கா? பெட்ரோலோட உயிர் தான் முக்கியம். அவ்வளவுதான், இந்த சேஃப் ஆயிட்டோம். இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் பெட்ரோல் ஊத்திப்போம். இறங்கி பெட்ரோல் எடுத்தாச்சு நண்பர்களே. பெட்ரோல் எடுத்து ஊத்த வேண்டியதுதான். பெட்ரோலை போட்டாச்சு. இப்போ வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான். நான் வேலைக்கு போறேன். வேலை கிடைக்குமான்னு தெரியல, போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓடுறா அங்கிட்டு அப்படின்னு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாலும் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லா பக்கமும் போகாதாங்க விடுறானுங்க. என்னடா வண்டி ஏற மாட்டேங்குது? ஏறு. இந்த மாதிரி ஒரு வண்டியை வச்சுட்டு இந்த மேட்ல எப்படி ஏறுறது? நான் இங்க பாருங்க, எம்புட்டு கஷ்டம் தெரியுமா? ஏறா, ஐயோ போக மாட்டேங்குதுங்க வண்டி. போடா அடே. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம் மீன்ஸ் வெற்றிகரமாக அந்த இடத்த ஏறிட்டோம். வேலை கொடுக்குற இடமாடா இது? ஏய் என்ன வேலைடா கொண்டு வந்தீங்க? என்ன வேலையா? ஓகே, இப்போ வந்தாச்சு. இது என்ன இடம்னு தெரியலையே. ஏதோ உள்ள என்ன இருக்கு? செலிபிரிட்டி டூரா? என்னடா இது? செலிபிரிட்டி டூர். ஓ ஏதோ பஸ், ஏதோ டூர் கம்பெனி போடுது நண்பர்களே. ஜாப் ரெக்யர்மெண்ட். அடாடா, ஜாப் தான். அப்ளை ஃபார் எ ஜாப். ஃபர்ஸ்ட் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். நோ கிரிமினல் ரெக்கார்ட் ஓவர் லாஸ்ட் வீக். செக்கிங் பேங்க் அக்கவுண்ட், டிரைவிங் லைசன்ஸா? சாம்பார் ஆப் எனக்கு A+B என்னன்னு தெரியலையே. A+B
ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அண்ணா நான் ஸ்கூல்ல கூட அதெல்லாம் படிச்சது இல்லை என்ன a + b ஏதோ கேக்குறீங்க சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்து பார்ப்போம் நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கே நம்ம கிட்ட கிரிமினல் ரெக்கார்டு லாஸ்ட் ஒரு வீக்கா வரும்போது ஒரு கிரிமினல் ரெக்கார்டு பண்ணிட்டு வந்தோம் ஆனா அது கிரிமினல் ரெக்கார்ட்லாம் இல்ல சொல்லிக்கிற அளவுக்கு ஒருத்தன் ஃபோன் போட்டு சொன்னதுனால நம்ம மாட்டவே இல்லையே அப்புறம் எங்க நம்ம தெரியும் நம்ம தான்ட்டு அதனால அது பிரச்சனை இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓகே டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குண்ணே அண்ணே தானே ரிஜெக்டடா ஏன்டா வெளிய போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அண்ணன் என்ன சொல்றாருன்னா நெம்பேல் கிட்ட ஒண்ணுமே இல்ல போய் எல்லாத்தையும் எடுத்துனோடான்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் இல்ல பேங்க் அக்கௌண்ட் இல்ல கிரிமினல் ரெக்கார்டு பிரச்சனை இல்ல கிரிமினல் ரெக்கார்டு எதுவும் இல்லையா ஆனா இப்ப நம்ம கிட்ட பேங்க் அக்கௌண்ட் வேணும் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் கடல்லே இல்லையா உங்களுக்கு நான் அடுத்து எங்க போறேன்னு காமிக்கிறேங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்திலே இன்னொரு கம்பெனி இருக்கு அந்த ஒரு பாருங்க ஸ்ட்ரைட்டா இப்போ இந்த கம்பெனி போயிட்டு இங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் நம்ம போன இடம் டூரிஸ்ட் இதனால நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி கொடுத்துட்டாங்க அதனால நம்ம வந்து டிரைவிங் அதாவது வண்டி ஓட்டுற திறமை இருக்கான்னு செக் பண்ணாங்க அந்த திறமை நம்ம கையில இல்ல இல்லாதனால கழுத்தா மட்டும் அடிச்சு போய் அதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்லாம் ஃபில் பண்ணிட்டு வாடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க அந்த காரணத்தினால் இப்போ நான் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் வாங்க 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 கிட்ட வந்துட்டேன் இங்கதான் எங்கேயோ காட்டுது எந்த இடம் தெரியல பர்ஃபெக்டா இருங்க வந்துட்டேன் இதோ இந்த இடம் கண்டுபிடிச்சிட்டேன் வண்டியை இங்கே நிறுத்திட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் என்ன இடம் இது என்ன இடம் ஒரே நிமிஷம் இருங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற இடமா இது ஐயா நான் வேலை தர இடம் நினைச்சு வந்தேனே தோத்துக்கிட்டே இருக்கீடா பேசாம உள்ள போய் எடுத்துருவோமா சரி போய் பாத்துருவோம் அந்ததும் வந்துட்டோம் இதுக்கப்புறம் எங்க போறது நானு ஆத்தாடி என்னடா இவ்வளவு பேர் இருக்கீங்க இவ்வளவு பேர் ஊருக்குள்ள டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம சுத்துறீங்களா உங்களால தான் ஆக்சிடென்ட் ஆகுது என்ன மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வந்து இது மாதிரி வாங்கடா சரியா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அப்படியே டிரைவிங் லைசன்ஸ் அண்ணா வணக்கம் இல்ல நான் பசங்க கிட்டலாம் பேச ஐயோ ஃபுல்லா பசங்க தான் இருக்கீங்களா சரி ஓகே அண்ணா டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க a + b தானே கேட்டாங்க இங்க $89 அடப்பாவீங்களா ab ஏதோ abன்றாங்க a + b எனக்கு தெரிஞ்சு இதான் வேணும்னு கேட்டிருந்தாங்க எங்க ரெக்குவயர்மெண்ட் சரி இதே எடுத்துப்போம் அண்ணா எனக்கு a + b ஓகே இதே கொடுத்துருங்க 89 கேக்குறீங்க கஜாக் which of these items is checked is pre-trip inspection ஏ கார்கோ டேய் ஓ நான் ஆன்சர் பண்ணுமா இப்ப ஐயா ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செக் இது செக் பண்ணோம் அப்படின்னு கேக்குறான் இந்த அதான் லைட்லாம் ஒர்க் ஆகுதா வண்டிலாம் ஒர்க் ஆகுதா அந்த மாதிரி கிளீன்லாம் பண்ணிருக்குமா அப்படின்னு கேக்குறான் இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு நன் ஆஃப் தி அபோ தான் ஏன்னா எல்லாமே செக் பண்ணணும் இப்போ ஏதாவது ட்ரிப் போறோம் அப்படின்னா முன்னாடி நன் ஆஃப் தி அபோ தான் நினைக்கிறேன் நண்பர்களே ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் முன்னாடி செக் பண்ணணும் அது இதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் செக் பண்ணணும் அதனால ரெண்டுமே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்பிக்கையோட கொடுக்குறேன் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் சேஃப்லி பி யூஸ்ட் ஆன் விச் ஆஃப் தூஸ் ஃபயர்ஸ் அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கும் அந்த இது பெட்ரோல் டைப் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த அதுக்கும் எந்த இது ரெண்டுத்துல எதை வாட்டர் யூஸ் பண்ணால் சேஃபாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க எலக்ட்ரிக் ஃபயர்லாம் தூக்கி தண்ணி ஊற்றுனா நமக்கு திருப்பி ஷாக் அடிச்சிருமே பெட்ரோலுக்கும் தண்ணி ஊற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இது புஷ்க்குன்னு அடிப்பாங்களே புஷ்ன்னு போவோம் அந்த புஷ் தான் ஏதோ ஒன்று அதுதான் அதனால இது ரெண்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த அதாவது ஹெவி வெஹிக்கிள் இந்த லாரிலாம் இருக்கு பாத்தீங்களா பெரிய லாரி அந்த பெரிய லாரிலாம் ஹெவி வெஹிக்கிள்னா அதுதான் அந்த வெஹிக்கிளை நம்ம சரூன்ல இறக்கும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டூ நத்திங்கா ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் ஸ்லோவா போறதா இல்ல ரெண்டாவதுல என்ன சொல்றீங்கன்னா ஸ்லோவா போறது டவுன் ஷிஃப்ட் ஆஃப்டர் யூ ஆர் இன் தி கர்வ் கியர் டவுன் ஷிஃப்ட்னா கியர் கம் பண்றதுதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவா போறதா அதுல எப்பவுமே நான் பார்த்த வரைக்கும் நார்மலா நம்ம பார்ப்போம் இல்லையா இந்த டவுன்ல இறங்குறப்பலாம் லாரி வந்து ஸ்லோவா தான் வந்துட்டு இருக்கும் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இது பியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு கொடுத்துட்டோம் அடுத்தது கண்டெய்னரைஸ்டு லோட்ஸா அப்படின்னா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல இந்த இதுவா தான் இருக்கும் வெயிட் லிமிட் இதான் கொடுத்துருவோம் அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா which of the following statements true when you are performing a pre-trip இதான்டா முதல்ல கேட்ட மாதிரி இருந்துச்சு ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க அது பிஆர்னா என்னன்னு தெரியலையே பிரேக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆன்சரே தெரியல ஏதோ ஒன்று கொடுத்துருவோம் ஒன் மிஸ்ஸிங் ஏதோ கொடுக்குறது சரி ஏதோ ஒன்று கொடுத்து விடுவோம் இது ரொம்ப நேரம் படிச்சுட்டு தான் வேலைக்கு ஆகுது அண்ணா கரெக்டா தப்போ ஒன்று கரெக்டாக இருந்தால் கூட எனக்கு நீ இப்போ டிரைவிங் லைசன்ஸ் கூட்டு போய் கற்றுக் கொடுக்குற அது சொல்றதே பெரிய விஷயம் நான் ஸ்கூல்ல ஆன்சரே சொல்ல மாட்டேன் இங்கே கூட்டு வந்து என்ன தூக்கி லாக் பண்ணி which of the following the correct term of the long commercial vehicle tendency to swing wide என்னடா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க இதெல்லாம் எனக்கு லைசன்ஸே வேணான்ட்டு போயிடும் நான் டேய் இவ்வளோ கேள்விலாம் கேட்காதீங்கடா ஐயோ இப்படி கேள்வி கேட்குறானுங்க பாவம் நார்மல் மனுஷன் ஆஃப் ட்ரெக்கிங் சைட் ட்ரெக்கிங் அநியாயம் பண்ணாதீங்களா எனக்கு சத்தியமா இதுக்கு ஆன்சர் தெரியலங்க யூ ஆர் அபவுட் டு கோ டவுன் லாங் டெஸ்ட் ஃபெயில்டா யூ ஹேவ் 2 more attemptா என்னடா இது டெஸ்ட் ஃபெயில்ட் ஆயிடுனா இப்படிலாம் தொட்டா ஃபெயில்டு தான் ஆகும்
ஐயா இது இது வேலைக்கு ஆகாத நண்பர்களே. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க guys, நம்ம டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறோம் இருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது இதான் இந்தா இதுக்கு என்னது இது எதுவுமே கிடையாது இதான் அடுத்து என்னது இதான் அடுத்து என்னது இது இதான் அடுத்து என்னது இதான் ஆன்சரு அடுத்து என்னது சைட் இருக்கு இதான் அடுத்து என்னது ஆயில் ஆன்சர் இதான் அடுத்து 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 இதான் ஆன்சரு. ஃபர்ஸ்ட் ஃபெயில்டா. நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸா 6 மிஸ்டேக்ஸா. யூ கேன் ட்ரை இன் 7 டேஸா. டேய் சும்மா கொடுத்துடா. டேய் பரமா படிடா ஒழுங்கா படிடா. மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம அரியாசுரமா தெரியாம விளையாட்டுமா பண்ணிட்டேன் ஐயா. ப்ளீஸ் ஐயா, கண்ணாடி போட்ட அண்ணன் உங்களதான் ப்ளீஸ் 7 நாள் வேணாம். நான் இப்போ படிச்சு உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். நான் ஏதோ விளையாட்டுத்தனமா சரி சும்மா ஒரு தடவை கொடுத்துட்டு இன்னொரு தடவை கொடுத்து பார்ப்போம் பண்ணேன். அண்ணே உங்களை தானே வெளியே போங்கடா. ஐயோ ஐயா விளையாட்டுத்தனமா சரி டிரைவிங் லைசன்ஸ் தானே அப்படின்ற ஒரு இதுல சொன்னேன். கேள்வி மேல கேட்டு எப்போ வந்தேன் தெரியுமா? வரும்போது சூரியன் வந்து லைட்டா தூங்குற நேரம். ஆனா இங்க பாருங்க நிலாவே மூழ்கிச்சு. அந்த நேரத்துல வந்து இங்க நின்றுருங்க. வெளியே பாத்தீங்களா அவ்வளவு நேரம் உள்ள இருந்துருங்க. அடா பாவீங்களா, சிறப்பான ஆள்றா நீங்க. டேய் நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போனோம் அடுத்த தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நேரம் அதில் அட்டன் பண்றேன். ஒண்ணுமே தெரியாது என்ன தூக்கி லாக் பண்ணி உங்களுக்கு அதுல ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சா நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் அதுல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் இருக்குதா கூட எனக்கு தெரியல. ஆன்சர் தெரிஞ்சா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை ஒழுங்கா அதாவது 7 நாள் கழிச்சு வர சொல்லிடுறாங்க. நான் 7 நாள் கழிச்சு போயிட்டு அட்டன் பண்ணி லைசன்ஸை வாங்குறேன், வேலைக்கு சேர்றேன். வேலைக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வந்து சந்திக்கிறேன். பாய்.